மற்றவர்களோடு பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் கவனமாயிருங்கள். ஒருவேளை நீங்கள் தவறாக பேசிவிட்டால் அவை மன்னிக்கப்படுமே தவிர ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்பதை நினைவில் வையுங்கள். சில நேரங்களில் தனிமையை விரும்புகிறேன். அது நல்லவர்களை அடையாளம் காட்டுவதால். சில நேரங்களில் தனிமையை வெறுக்கிறேன். அது கெட்டவர்களை நினைவுபடுத்துவதால். படிப்பு, பதவி, உல்லாசம், ஆடம்பர வாழ்க்கை, 5 இலக்க சம்பளம் இவற்றில் இல்லை. நம் மதிப்பு நாம் கடந்து செல்கையில் எதிர்ப்படும் முகங்களில் மலரும் புன்னகையே நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம். பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் என்பவர்களிடம் பேசுவது எளிது. ஆனால் இதுதான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு பேசுபவர்களிடம் பேசுவதே வீணானது. அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றி விடலாம். ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவரை காப்பாற்றுவது கடினமான செயல். தேவைக்கு பேசுபவர்களிடம் தேவைக்கு அதிகமாக பேசினால் தேவைக்கு அதிகமான பிரச்சனைகளே வரும். இங்கு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களை விட எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழ்பவர்கள்தான். அதிகம் சண்டையிடுவதிலும் குறை சொல்லிக் கொண்டிருப்பதிலும் ஒரு பயனும் இல்லை. நிலைமையை சீர்படுத்த வேண்டியது மட்டுமே அவசியம். வெறும் கூச்சல்களால் ஒரு பயணம் விளையப் போவதில்லை. உன் இதயத்தை நொறுக்கிவிடும் சக்தியை இன்னொருவருக்கு கொடுப்பதும், ஆனால் அவர் அதை செய்துவிட மாட்டார் என நம்புவதுமே உண்மையானா? நெசமுன்னால் புறக்கணிக்கப்படும் உண்மையான நண்பன் உன் பகைவனை விடவும் பயங்கரமானவன் என்பதை தெரிந்து கொள். உறவுகளில் நாம் செய்யும் பெரும் தவறு அவர்களை பற்றி தெரிந்ததை வைத்து தெரியாததை கற்பனை செய்வதே. அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள், அல்லது கற்பனைகளை நிறுத்திக்கொள். அந்த உறவு உனக்கு வேண்டுமென்றால் தனிமையில் இருக்கும்போது எதுவும் பேசாமல் இருப்பது அமைதி அல்ல. பேசுவதற்கு 1000 வார்த்தைகள் இருந்தும் ஒன்றும் பேசாமல் கடந்து செல்வதே அமைதி. வார்த்தை என்னும் கனிகளையும் உதிர்க்கும் முன் ஒரு முறை நீங்களே அதை சுவைத்து பார்த்து விடுங்கள். ஏனெனில் வார்த்தைகளால் உண்டாக்கப்படும் வழிகள் மன்னிக்கப்பட்டாலும் வாழ்க்கை முழுவதும் மறக்கப்படுவதில்லை.